ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, வைப்ரேஷன் எப்படி இருக்கு டீசல் இன்ஜின்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டீசல் இன்ஜின் வந்து எப்படி வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். எனக்கு வந்து உள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஆன் பண்ணும்போது ஒரு குட்டி ஸ்பார்க் மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெருசா எனக்கு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகல. கார் நல்லா தான் இருக்கு. அந்த இன்ஜின் மட்டும் எனக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். பட் அதர் பார்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து டேம்பன் பண்ணியிருப்பாங்க வைப்ரேஷனை. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் வச்சு எவ்வளவு வந்து வைப்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம முக்கியமா வந்து நம்மளுக்கு இன்டீரியர் தான் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வைப்ரேட் ஆகணுன்ற மாதிரி இருக்கணும். ஸோ இன்டீரியர்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இந்த கப்ல வந்து தண்ணி வச்சிருக்கேன். இந்த கப்ல இருக்க தண்ணி வந்து எவ்வளோ வைப்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்க வந்து இப்படி இந்த தண்ணியை வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வச்சுட்டு நான் இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வைப்ரேட் ஆகுதுன்ற மாதிரி பார்க்கலாம். நார்மலா அசைஞ்சாலே உங்களுக்கு அந்த இது தெரியும். இப்போ நான் அசைஞ்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணி இது. ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் காமாட்டும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த தண்ணியை வந்து பாருங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. பெரிய இது இல்ல. இப்ப கார் வந்து ஆன்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். தண்ணி வந்து பெருசா தழும்பவே இல்ல. ஸோ வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இன்ஜின் ஆன்ல இருக்கு அப்படின்றது. இப்ப நான் வந்து லைட்டா ரேஸ் பண்றேன். ரேஸ் பண்ணாலுமே பெருசா வந்து தண்ணி வந்து இதுவாகல. காமா தான் இருக்கு. இப்ப நான் வந்து இதோ இந்த இடத்துல வச்சு காமிக்கிறேன். தண்ணி பாருங்க. ஆன்ல தான் இருக்கு காரு. 800 ஆர்பிஎம்ல ஓடிட்டு இருக்கு இப்ப. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ரேஸ் பண்றேன். 1000 2000க்கு ரேஸ் பண்றேன். ஆனா பாருங்க காமா தான் இருக்கு. தண்ணி பெருசா இதுவாகல. ஆக்சுவலா நான் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேவலமா இருக்கு. திருப்பி கிளீன் பண்ணணும் நானு. கிளீன் பண்ண டைமே இல்ல. கார் எடுத்தே ஆக்சுவலா ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகுது. அதனால தான் லாஸ்டா கூட வீடியோ போட முடியல என்னால. இப்ப நான் வந்து இந்த தண்ணிய வந்து இங்க வைக்கிறேன். இப்ப பாருங்க. உள்ள இருந்ததுக்கு இங்க வந்து லைட்டா டிஃபரன்ஸ் தெரியுது இன்ஜின் பக்கத்துல வைக்கும்போது. இதையே நான் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அலையிறது நல்லாவே இதுவாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஜின் மேல இப்ப நான் வைக்கிறேன். வைப்ரேஷன் பாருங்க இன்ஜினோடது. ஸோ மூவ் ஆகுது லைட்டா. ஸோ நல்லா தெரியும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இங்க வைக்கிறேன். இங்க வைக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த இன்ஜின் பகுதி மட்டும் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்ஜின் பிளஸ் இந்த டர்போ இடத்துல மட்டும். மற்ற இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பேட்டரி மேல தண்ணி வைக்கக்கூடாது ஆக்சுவலா. மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. பெருசா வந்து அஃபெக்ட் ஆகல. ஸோ இதுதான் வந்து டோட்டல் வைப்ரேஷன் டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேனட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இப்போ இந்த பேனட் மேல வச்சு ட்ரை பண்ணலாம். பாருங்க. இப்ப இது வந்து எதனா ஒரு காரோட கம்பேர் பண்ணலாம்னா, இப்ப நம்மளோட டிசைர் இருக்கு. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி. அதுல போயிட்டு எப்படி வைப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ, இதுல இருந்து ரிவர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம எவ்வளவு வைப்ரேஷன் இருக்குன்ற மாதிரி செக் பண்ணலாம்.
பெருசா ஒன்றும் அந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகல. இன்ஜினுமே பார்த்தா ஆடுறது வந்து அவ்வளோ இதுவா தெரியல, ஸ்மூத்தா தான் இருக்கு. பட் ஆனா இது மேல வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கு, இதுலயுமே கொஞ்சம் மூவ் ஆகுது. ஆனா டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து அந்த தண்ணி மட்டும் தான் வைப்ரேட் ஆகுது, அந்த கிண்ணம் லைட்டா வைப்ரேட் ஆகுது, மூவ் ஆகுது, இதுலயும் மூவ் ஆகுது. ஸோ வேற எதனா ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம். ஸோ வேற எங்க வச்சாலும் பெருசா வந்து வைப்ரேஷன் இல்ல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெட்ரோல் ஆப்வியஸா வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வைப்ரேஷன்ன்ற போது. பெட்ரோல் வந்து ஓவராலா பார்க்கும்போது வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கிரெட்டா வந்து வேற யாருன்னா பெட்ரோல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதையுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு வைப்ரேஷன் வருதுன்ற மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வச்சுட்டேன், தண்ணி காமா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஜினை. ஓ பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து தூக்கி அடிச்சுது. இதையே வந்து நம்ம கிரெட்டால இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கிரெட்டால ஆன் பண்ணுங்க மாமா. ஓ இதுலயுமே அந்த ஜர்க் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சமமா இல்லாதனால தண்ணி வந்து நல்லா கொட்டிடுச்சு. ஆனா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஜர்க் இருக்கு. இப்ப ரைஸ் பண்றாங்க, ரைஸ் பண்ணும்போது இன்ஜினோட இது பாருங்க. இன்னொரு வாட்டி பண்ணுங்க மாமா, ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணும்போது பெருசா அந்த அளவுக்கு ஒன்றும் வைப்ரேட் ஆகல. ஸோ மூவிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே மாமா, ஆஃப் பண்றேங்க. ஆ அது வச்சு எடுத்துட்டேன், ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனா மேல எடுக்கல. இவ்வளவுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பை பை, see you.